அண்மைச் செய்தி. லஞ்சம் வாங்கிய 7 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். லஞ்சம் வாங்கிய 7 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அந்த 7 பேர் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு அமைந்தவுடன் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இருக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல புதிதாக ஏடிஜிபி அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாகவும் நியமித்தார்கள். அவர் இணைத்தவுடன் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும், கடந்த 5/6/2026 முதல் 12/6/2026 வரை 7 பேர் லஞ்சம் வாங்கியதாக பொறி வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பான செய்தி குறிப்புல கடந்த 9/6/2026 அன்று திருப்பூர் மாவட்டத்தில் சுப்பிரமணியன் என்ற இளநிலை பொறியாளர் திருப்பூர் வடிகால் பணிக்கான அளவீட்டு பதிவேடு மற்றும் பகுதி வாரியான கட்டண பட்டியல் ஆகியவற்றை தயாரிப்பதற்கும் ஏற்கனவே முடிக்கப்பட்ட சாலை மற்றும் வடிகால் பணிகளுக்காக 5 லட்சம் லஞ்சம் கேட்ட போது கைது செய்யப்பட்டதாகவும், அவரது வீட்டை சோதனை செய்த போது 7,75,000 ரூபாய் பணமும் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து கணக்கு கட்டப்படாத 25 ரூபாயாகவும் மொத்தம் 13 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 9ஆம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய சரவணன் என்ற கிராம நிர்வாக அலுவலர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட போது கைது செய்யப்பட்டதாகவும், கடந்த 10ஆம் தேதி அன்று தேனி மாவட்டத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்த கார்த்திக் கிராம நிர்வாக அலுவலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட போது பொறி வைத்து பிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 215 மூட்டை நெல்லுக்கான கட்டண பட்டியலை தயாரித்து மண்டல மேல் அலுவலகத்தில் அனுப்புவதற்காக 10,750 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கடந்த 11ஆம் தேதி சவுந்தர் என்ற கண்டன பட்டியல் வசூலிப்பாளரும் கைது செய்யப்பட்டதாகவும், 41 கிலோ எடையுள்ள ஒரு நெல் மூட்டைக்கு 50% லஞ்சம் பெற்றதாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முகமது இப்ராஹிம் என்ற பிர்கா சர்வேயர் கடந்த 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாகவும், திண்டுக்கல்லில் 5,000 லஞ்சம் கேட்ட போது அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மற்றொரு மீனாமிகை என்ற பிர்கா சர்வேயரும் அந்த 11ஆம் தேதி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட போது அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் லாரிக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பித்து தர சண்முகமானந்தர் என்ற மோட்டார் வாகன ஆய்வாளர் 12ஆம் தேதி அன்று லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 5,800 ரூபாய் லஞ்சம் கேட்ட போது ஊழல் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று ஊழல் வழக்குகளில் கடந்த 5/6/2026 முதல் 12/6/2020 வரை நீதிமன்றத்தால் குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தண்டனை விவரம் மற்றும் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இது போன்ற பொறி வைத்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு நீதிமன்றத்தாலும் அவர்களுக்கு ஆட்சி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.